ஆபத்து காலத்தில் கூப்பிடும் வேளையில் விடுவிக்கும் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் வேளையில் விடுவிக்கும் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். யாராது இந்த ராத்திரியில் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்களே. வரேன். சாரி டாக்டர், எங்க அம்மா உடம்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சாப்பிட்ற மருந்து முடிஞ்சிருச்சு, கடைலாம் அடிச்சிட்டாங்க. இந்த மருந்து கிடைக்குமா டாக்டர்? காலையில காசு தந்துடுவேன். பார்க்குறேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ம். ஐயோ, பெரிய தப்புன்ட்டனே. அந்த புள்ள கேட்ட மருந்து வேற, நான் கொடுத்த மருந்து வேறையாச்சே. இப்ப என்ன செய்யறது? போச்சே. இந்நேரம் அந்த அம்மா மருந்து சாப்பிட்டுருப்பாங்களே. கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டோமே. ஒரு உயிர் வீணா போக போகுதே. ஐயோ, என்ன செய்யறது? என்னடா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க? இன்னைக்கு ஒரு மேஜர் சர்ஜரி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா வெற்றிகரமா முடிச்சாச்சு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட உயிர் போயிடும். அப்படிப்பட்ட ரிஸ்கி சர்ஜரி. சூப்பர்ரா, உன்னோட சர்வீஸ் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. உன்னோட மருத்துவ பணியை ரொம்ப நல்லா பண்ற. பர்ஃபெக்ட். மனுஷங்களோட உயிர் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஜார்ஜ், எனக்கு என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரும் சுகமாகணும். அட் த சேம் டைம் உயிர் போகிற நிலைமையில் என்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா கூட உயிர் பிழைக்கணும். அதான் என்னுடைய ஆசை. பாரு, இத்தனை வருஷத்தில் ரிஸ்கான சர்ஜரிஸ் நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு உயிரும் போனதில்லை. அட் த சேம் டைம் சுகமாகி போயிருக்காங்க. கிரேட். அடுத்தவங்க உயிர் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிற, ஆனால் உன்னை பற்றி நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க. என்னடா செய்யறது? வேலை அப்படி. ஒழுங்காக தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன். நான் அதை சொல்லலை ஹென்றி. உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்காமல் இருக்கிற. வாட் டு யூ மீன்? ஹென்றி, இந்த உலகத்தில் நமக்கு ஒரே வாழ்க்கை தான் இருக்கு. அந்த வாழ்க்கையில் நம்மை படைத்த ஆண்டவருக்கு பிரியமா பிள்ளையா வாழணும். அப்பதான் அழியாத ஜீவன் கிடைக்கும். ஜார்ஜ், என் தொழில் மருத்துவம். அதை நான் அழகாக செய்கிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க. அடுத்தாப்புல நானும் ஒரு கிறிஸ்தவன் தான்.
நேரம் கிடைக்கிற நேரம் பைபிள் படிக்கிறேன், அப்பப்போ ஜெபம் பண்ணுறேன். சர்ச்சுக்கும் நேரம் கிடைக்கும்போது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். விளங்குதா? நான் அதை சொல்லலை ஹென்றி. நீ ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும், அதைத்தான் சொல்கிறேன். ஜார்ஜ், நீ என் ஃப்ரெண்டாக இருக்க, அதனால உன்னை கிண்டல் பண்ணி உன்னோட மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உன்னை சில கேள்வி கேட்டா நீ வருத்தப்படுவ. டேய், நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கலடா. நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதில் ஓகே ஹென்றி, இனிமேல் நீ இஷ்டப்பட்டா மட்டும்தான் ஆண்டவர் பற்றி பேசுவேன், மற்றபடி பேச மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா மனசில் ஆழமாக பதிச்சுக்க. என்னது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது தேவனுடைய வார்த்தை, உனக்கு தேவன் கொடுக்கிற செய்தி. ம்? ஆண்டவரே, இப்போ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுன்னு தோணுது. ஒரு உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. ஒருவேளை அந்த சின்ன புள்ள அந்த மருந்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்க அம்மா அதை குடிச்சிட்டாங்கன்னா செத்து போயிடக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய நண்பன் சொன்னான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு. இந்த ஆபத்துல நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படியாவது அந்த அம்மா அந்த மருந்தை குடிக்காம தடை பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ். யாரு? இதோ வரேன். சாரி டாக்டர், நீங்க மருந்து கொடுத்த உடனே நான் வேகமா ஓடி போனேன். வழியில கல்லை தடுக்கி கீழே விழுந்துட்டேன். பாட்டில் உடஞ்சிருச்சு, மருந்தெல்லாம் சிந்திருச்சு. வேற மருந்து கொடுப்பீங்களா டாக்டர் ப்ளீஸ்? மருந்து இல்லைனா எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடக்கூடாது. ஆபத்து போயிருச்சுமா, கொடு. ஆபத்து காலத்தில் கூப்பிடும் வேளையில் விடுவிக்கும் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் வேளையில் இந்தாம்மா, கொண்டு போய் கொடு. உங்க அம்மா சரியாயிடுவாங்க, நீ காசெல்லாம் தர வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ராஜன், உமக்கே மகிமை. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ராஜன், உமக்கே மகிமை. விடுவிக்கும் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். விடுவிக்கும் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ராஜன், உமக்கே மகிமை. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ராஜன், உமக்கே மகிமை. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ராஜன், உமக்கே மகிமை. ஆபத்து வந்துச்சு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விடுவிச்சார், அவரை மகிமைப்படுத்துறேன். தேவனுக்கே மகிமை.